Hey guys, welcome to the channel. நீங்கள் நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான டிவி டேமேஜ் எஃபெக்ட் தான் நம்ம வந்து Alight motion ஆப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். இந்த எஃபெக்ட்லாம் பாத்தீங்கன்னா மேஜரா வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ற ஒரு ட்ரான்சிஷன் இல்லனா எஃபெக்ட் எப்படினாலும் நீங்க சொல்லிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பேடாஸ் எடிட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். பர்టిక్యులர் சீன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சோ அதை எப்படி மேக் பண்ணது இந்த வீடியோல சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, first of all என்ன பண்ணீங்கன்னா உங்களோட Alight motion ஆப் ஓபன் பண்ணிட்டு இதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிளிப் பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. என்ன ரேஷியோக்கு வேணாலும் நீங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளிப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ண என்ன பண்றேன்னா அந்த கிளிப்பை வந்து தொட்டுக்கிறேன். தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போறேன். ஆட் எஃபெக்ட்ஸ் போறேன். இதுல என்ன பண்ணேன்னா கலர் அண்ட் லைட் போறேன். சோ அந்த கலர் அண்ட் லைட்ல பாத்தீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். சோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ ஆட் பண்ண என்ன பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு கீ ஃப்ரேம் வந்து இப்போ நீங்க வைக்கணும். சோ ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், ஒரு சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம், அடுத்து அந்த சென்டர் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு -100க்கு வந்து கொண்டு போயிருங்க. ஸ்டார்டிங்கில் உள்ளது பார்த்தீங்கன்னா +0ல் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அதாவது பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் கலரில் இருந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு நமக்கு மாறணும். ஓகேங்களா? அதுக்காண்டி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை தொட்டுக்கோங்க, எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரொசீஜரல் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைப்ஸ் ஆட் பண்ண என்ன பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸோட கவுண்ட்டை வந்து நல்லா கூட்டிக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரைப்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரைப்ஸோட கவுண்ட் வந்து 100 வச்சுக்கோங்க. ஸோ வித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி ஒரு 0.25 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வித்து வச்சுக்கோங்க. ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டி 180 டிகிரி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே போல் வச்சுக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து செட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ வேறு எதுவுமே நீங்கள் வந்து டச் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைப்ஸ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு கீ ஃப்ரேம் வந்து வச்சுருக்கோம்ல, அதாவது சேச்சுரேஷன் வைப்ரன்ஸில் அதில் ஒரு மார்க் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த டிவி டேமேஜ் எஃபெக்ட் வந்து கிடைக்கணும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து தொட்டுக்கோங்க, எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, தென் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஸ்டோர்ஷன் அண்ட் வார்ப் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ ஆஃப் செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் 1, அதுக்கப்புறம் எண்டிங்கில் 1 வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 0, எண்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து கம்மி பண்ணுங்கள். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்கள், நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 700 வந்து வச்சுக்கலாம். -700க்கு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு டிவி டேமேஜ் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். பட் நம்ம வந்து ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா என்ன தெரிஞ்சிருக்கும், ஒரு சூப்பராக வந்து அது ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ளிக்கர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது, அந்த வீடியோக்கு ஏற்றாப்புல அந்த வீடியோவோட பீட்டுக்கு ஏற்றாப்புல எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கீ ஃப்ரேம்ஸ்குள்ளே போயிட்டு அந்த கிராஃப் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி கிராஃப்னாலும் நீங்கள் வைக்கலாம். லைக் ஒரு ஸ்மூத்தான ஒரு கிராஃப் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மூத்தான கிராஃப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை எனக்கு ஃப்ளிக்கர் எஃபெக்ட்லாம் வேணும் அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த கிராஃப்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டாவது கிராஃப் இருக்கும், லைக் சைக்கிளிக் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கிராஃபில் ஒரு 4 கேட்டகரி இருக்கும். ஸோ இது எந்த கிராஃப் நீங்கள் செட் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து நான் செட் பண்ணுறேன். ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அது பார்த்தா தெரியும் ஒரு பீட் எஃபெக்ட் மாதிரி அது வந்து கிளிச் வந்து ஆகும், நல்லாவே வந்து ஹெவியாக கிளிச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு கிராஃப் வந்து நம்ம செட் பண்ணலாம். அந்த சைக்கிள் கிராஃப்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கிராஃப், இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து நீங்கள் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பீட் ஆகும், ஒரு ஃப்ளிக்கர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வீடியோக்கு எந்த மாதிரி பீட்டுக்கு ஏற்றாப்புல அந்த சாங்கோட டெம்போ எப்படி இருக்குதோ ஸோ அதுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கர்வ் வந்து செட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த டிவி டேமேஜ் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ கைஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பை, see you.